போயிட்டு இருக்கு உலகம். அது லிவிங் டுகெதர் வந்து ரொம்ப தப்பான ஒரு சமுதாயமே கெட்டு போடாது. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா, அவங்க பிடிச்சிருக்கே இருக்காங்க. அதை பொறுத்தளவில் அது நல்லது தானா? நல்லது தானே. ஆமாம். அவங்க அடுத்து போட்டு தான் இதில் லிவிங் டுகெதரில் போய் என்ன சாதிக்க முடியும் சார்? இது ஒரு வீடியோ கேம் இல்லையே, பிடிச்சா விளாட்றோம், பிடிச்சவங்க இல்லாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறது. இது வந்து ஒரு லைஃப் கற்புங்கிறது வந்து கடவுளுக்கு சமமான. லிவிங் டுகெதர் சொல்றாங்களே அப்படின்னா என்ன? இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்ல வருது? முழுசா தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்ணியமானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும் என்றால் அதற்கு திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த திருமணமும் 2 பேர் சாட்சியில் முன்னிலையில் அந்த பெண்ணுக்கான மகரை நிர்ணயித்து ஈஜாப் கபூல் செய்து வைத்துதான் நிக்காவுடைய பந்தம் ஏற்படும். இது அல்லாமல் வேறு எந்த முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் அது இஸ்லாத்துடைய திருமணமாக ஆகாது. இன்றைக்கு பல பேர்களிலே கணவன் மனைவி போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக லிவிங் டுகெதர் என்ற ஒரு வாழ்க்கை முறை, மேற்கத்திய கலாச்சார முறை லிவிங் டுகெதர். சுருக்கமாக அதை பற்றி சொல்வதாக இருந்தால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவருக்கு மத்தியில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரே வீட்டிலே வாழ்ந்து வாழுவார்கள். அந்த ஆணுடைய வீட்டிலும் இப்படி வாழ்கிறார் என்பது தெரியாது, அந்த பெண்ணுடைய வீட்டிலும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரியாது. இருவருக்கு மத்தியிலே ஒரு புரிதலை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனா, கணவன் மனைவி போல எல்லா விதமான விஷயங்களும் ஹலால். ஆனால் நிக்காவுடைய பந்தம் மட்டும் ஏற்படாது. இவர்கள் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். நான் என் வேலையை பார்ப்பேன், நீ கேட்க கூடாது. நீ எந்த வேலையை வேணா பாரு, நான் கேட்க மாட்டேன். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த ஆண் வேற பெண்ணோட தொடர்பு வச்சுக்கலாம், இந்த பெண் வேற ஆணோட தொடர்பு வச்சுக்கலாம். இவங்களுக்கு மத்தியில் அதை கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. இவருக்கு மத்தியில் ஒரு புரிதல், ஒரு விருப்பம் இருக்கின்ற வரை இவங்க ஒன்னா இருப்பாங்க. பின்பு இவருக்கு மத்தியில புரிதல் இல்லை, இவங்களுக்கு மத்தியில வாழ தொடர விருப்பம் இல்லைன்னு சொன்னா பிரிஞ்சிருவாங்க. இவ்வளவு தாங்க லிவிங் டுகெதர். சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு கள்ள தொடர்பு முந்தைய காலத்துல இருந்துச்சா இல்லையா, கள்ள காதல், கள்ள தொடர்பு, அந்த உறவு தான் இன்னைக்கு லிவிங் டுகெதர் என்ற பேர்ல பரவிட்டு இருக்கு. ஆனால் கவலை, இதில் ஆக அதிகமான இஸ்லாமியர்களும் இதில் இருக்கின்றார்கள். அதனால் இஸ்லாமிய சட்டப்படி இது திருமணம் என்ற முறைக்கு வராது. இப்படி வாழ்வது முழுக்க முழுக்க ஹராம். இது விபச்சாரத்துடைய வாழ்க்கை. இதன் சம்பந்தமாக சூரத்துல் முஃமினூன் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், தன்னுடைய மனைவிமார்களை தவிர்த்து வேறு யாருடனாவது உறவு கொள்வார்களானால், உறவு வைப்பார்களானால் அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவார்கள், எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்து இருக்கவே கூடாது, ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால் எந்த மனிதர்கள் இது போன்ற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உடனே இதை விட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். அந்த பெண்ணை முழுமையாக விட்டுவிட வேண்டும். அல்லது பெற்றோர்கள் முன்னிலையில் சாட்சிகளை ஏற்படுத்தி இஸ்லாத்துடைய திருமண சட்டத்தின்படி அந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பெண்ணை விட்டுவிட வேண்டும். பொதுவாகவே இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் 4 பெண்கள் வரை திருமணம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக சக்திகள் இருந்தால் செய்து கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு சக்தி இருந்தும் உங்கள் வீட்டிலே உங்கள் பெற்றோர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிர்ப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டு அவர்களோடு வாழலாம். அதனால் இந்த லிவிங் டுகெதர் என்ற எத்தனை பெயர் வரட்டும், இது போன்று அத்தனை பெயர்களும் இது மார்க்கத்தில் கூடாது என்ற முறையை தாண்டி மனித கலாச்சாரத்திற்கே இது முரணான என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.